மகன் மனம் திருந்த வேண்டும் என்றால் இவளை விட ஒரு அழகான பெண்ணை பார்த்து உன் மகனுக்கு திருமணம் செய்து மரகத மன்னருக்கு மகளாக பிறந்து மரகதம் ஆடாய் என பெயர் படைத்து எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரன் சிறப்பு மாற்றிக் வருகின்றேன். இருந்தாலும் என்னுடைய தந்தை பார்க்க வேண்டும். அப்பா
மாத குழந்தையாக இருக்கும் பொழுது என்னுடைய மனைவி இறைவனடியில் சேர்ந்து விட்டார். அன்று முதல் இன்று வரை தாயாக தந்தையாக ஒரு நண்பனாக இருந்து என் மகளை வளர்த்து ஆளாக்கி விட்டேன். மரகத மாலா என்ற பெயர் சூட்டி சிறப்பான முறையிலே கண்ணை பருவ நீங்கி மங்கை பருவம் அடைந்திருக்கிறார். காலகாலத்திலே என்னுடைய மகளுக்கு செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டும். மகளே மாலா, மலர் பாதம் படித்தேனே நான். நான் தானே அப்பா நீ பெற்ற செல்வம், நீதானே அப்பா நான் வணங்கும் தெய்வம். எழுதாத வேதம் எழுதியதென்ன, மலர் பத படிந்தேனே நான். ஒரு நூல் கொண்டு உருவான மாலை நான் தினந்தோறும் வணங்கிடும் போனை. மலர் பத பணிந்தேனே நான். உங்க ஒரே மகள், உங்க ஒப்பற்ற மகள் மரகத மாலாவை எல்லாரும் வாழ்த்து வேண்டும். மகளே மாலா, ஆண்டவன் அருள் பெற்று நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமான உடலோடு பல்லாண்டு காலம் வாழ வேண்டும். மகளே மகளே மாலா, வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு அன்பா கூப்பிடுறப்பா. ஆனா இருந்தாலும் அனந்த செந்தாமரை போட்டு இருக்க வேண்டிய முகம் என்று வாடி நிற்கிறது. அப்பாவை எதிர போகுமா என்னமா கஷ்டம்? அப்பா, இங்க பாருங்கப்பா, நீங்க நம்ம குட்டில பாடு தலைக்கு போக மாட்டேன். ஏமா ஏமா என்ன விஷயம் என்ன? அப்பா, இங்க நுடுப்படிக்கும் மாணவர்கள் தோழிகளும் இந்த மரகத மாலையை பார்த்து நகைக்கிறாங்க. எனக்கு இந்த மாலையை பிடிக்கல. நான் கட்டுதான் மகளே, என்ன காரியம் செய்திருப்பா?